குருஜி மகாவிஷ்ணுவுடன் நேரடி சந்திப்பு ஜூன் 1 முதல் 15 வரை சேலம், திருச்சி, மதுரையில் நேரடி தொடு தீட்சை, ஆன்மீகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் பெறுங்கள். மற்றும் ஜூன் 28 சென்னை மாடம்பாக்கத்தில் பிரம்மாண்ட மகா சத்சங்கம், சக்தி வாய்ந்த தியானம் மற்றும் நயன தீட்சை. குருஜி மகாவிஷ்ணுவின் நேரடி ஆசிர்வாதத்துடன் உங்கள் தொழில் மற்றும் ஆன்மீக வாழ்வை அழகாக்குங்கள். வாய்ப்பை தவறவிடாதீர்கள். உடனே முன்பதிவு செய்யுங்கள். உயிரற்ற எல்லாம் இருக்கக்கூடிய செயல்களை அவர்கள் இயக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. அதனாலதான் இன்று நீங்க எவ்வளவு பெரிய கிரெயின் இருந்தாலும் கூட நீங்க ராஜராஜ சோழன் கட்டக்கூடிய பெரிய கோவிலோ, தஞ்சை பெரிய கோவிலையோ, இல்லைன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலையோ நாம் இன்று இருக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சு கட்ட முடியாது. சித்தர்கள் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். சில விஷயங்களை கேட்காம இருக்க முடியாது. இதுல பெண் சித்தர்கள் ரொம்ப கம்மியா இருக்காங்களா, இல்ல பெண் சித்தர்கள் இருக்கிறது நமக்கு தெரியலையே. காட்டில் நாங்க பயணம் பண்றோம், கொஞ்ச தூரம் பயணம் பண்ணுங்க, என்னோட கையை பிடிச்சி அந்த அம்மா இழுத்தாங்க. நான் ஏமா என்ன இழுக்கிறீங்கன்னு கேட்டா, காட்டு யானை வரப்போது, நீ பின்னாடி போ அப்படின்னாங்க. காட்டு யானை வரப்போத ஒண்ணுமே அப்படி தெரியலையே அப்படின்னு சொன்னேன். என்னை இழுத்து ஒரு பாறைக்கு பின்னாடி என்னை நிக்க வச்சாங்க. நிக்க வச்சிட்டு இருக்கும் போது அந்த காட்டு யானை தப்ப 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 தப்பன்னு ஒரு 4-5 யானைகள் வேகமா ஓடி வந்துகிட்டே இருந்தது. நான் நின்ன பாறைக்கு முன்னாடி வேகமா ஓடிட்டு இருக்கும் போது ஒரு யானை வேகமா திரும்பும் போது இந்த அம்மா தன்னோட கையை இப்படி காமிச்சாங்க. அது அப்படியே திரும்பினதை அப்படி நேர வேகமா ஓட ஆரம்பிச்சு. ஏன் அவங்க தன்னை உலகத்துக்கு வெளிக்காட்டிக்கல சாமி? ஏன் அவங்க அப்படியே உங்களுக்கு வர்றாங்க, இல்ல தேவைப்படுற இடத்துக்கு மட்டும் போறாங்க? ஏன் தன்னை உலகத்துக்கு காமிச்சுக்கல? சாவி உடை அணிஞ்சுக்கிறாங்க, நிறைய ருத்ராட்ச மாலையை போட்டுறாங்க. எனக்கு அந்த சித்து தெரியும், இந்த சித்து தெரியும், நான் அதை பண்ணியிருக்கேன், இதை. இவங்க யாருமே சித்தர்கள் கிடையாது. மனிதர்கள் தான் நாங்க. எங்களால சித்த நிலை அடைய முடியுமா? கண்டிப்பா முடியும். சித்தர்களை பத்தி பேசிட்டு இருக்கனால நிறைய உறவுகளுக்கு வர சந்தேகத்தை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் படுத்திருந்தேன், என் கனவுல சித்தர் வந்து சில சொன்னாரு. நான் அந்த சித்தரை பார்த்தேன், நடந்துச்சு அப்படின்ற. யாரோ ஒருத்தர் என்னை கை காட்டினாங்க, அந்த சித்தர் கோயிலுக்கு போனேன், நான் நினைச்ச விஷயம் நடந்துச்சுங்கிறாங்க. இந்த கனவுல வந்து ஒரு சித்தர் சொல்றாரு, இல்ல வேற யார் மூலமா வழிகாட்டுறாரு அப்படின்னு இருக்குல்ல சாமி, இதெல்லாம் எப்படி நடக்கும்? அவங்க அதுக்கு நீங்க தயார் நிலைன்னு சொல்லிட்டீங்க, அவங்களை தேடி போய் இந்த கோயிலுக்கு போங்க, இந்த இடத்துக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? இதெல்லாம் எப்படி நடக்கும் சார்? அதாவதுங்க, கனவுகள்ல காலத்தை, கடந்த காலத்தையும் வெளிப்படுவதற்கான ஆற்றல் கனவுகளுக்கு உண்டுங்க ஐயா. நம்ம ஆத்மால, பிரம்மத்துல நம்மளுடைய எல்லா ஜென்மத்துக்கான கடந்த காலத்துக்கு வரதும் அதுக்குள்ள இருக்கு. நம்ம கடந்த காலத்துல நடந்தது நமக்குள்ள இருக்கு, வருங்காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்களும் நம்ம ஆத்மாக்குள்ள இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, இதை நான் முன்னாடியே பார்த்திருக்கேன் போனதுக்கு அப்புறம். அப்போ நம்ம ஆத்மால எல்லாமே இருக்கு, கடந்த காலமும் இருக்கு. இப்போ ரிஷிகள் கண்களை மூடி உணரும் போது எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க கண்களை மூடி என்ன பாக்குறாங்க? ஆத்ம தரிசனத்தை தான் பாக்குறாங்க. அப்ப அந்த ஆத்மால எல்லாமே இருக்கு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனா, கீதையில அர்ஜுனன் கிருஷ்ணருடைய தரிசனத்தை கேட்டு காத்துட்டு இருக்கிறான். அப்போ கிருஷ்ணர் அவருடைய விராட் தரிசனத்தை காட்டுறாரு. காட்டும் போது அதுல போர் செய்யக்கூடிய எல்லாரையுமே அதுல பாக்குறாங்க. பீஷ்மரை பாக்குறாரு, துரியோதனனை பாக்குறாரு. எல்லாத்தையும் பார்க்கும் போது அதுக்குள்ள அர்ஜுனனும் தெரியும். அப்போ அர்ஜுனன் தெரியறானா, அப்ப அர்ஜுனன் அதுக்குள்ளதான் இருக்கான். அப்போ இந்த பிரம்மத்துக்குள்ள எல்லாமே இருக்கு, அந்த பிரம்மம் நமக்குள்ள இருக்கு. அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்மம் கடந்த காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்களையும் அது புரிய வைக்கிறதுக்கான வாய்ப்பு. நாளைக்கு இப்படி நடக்கலாம், நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால முன்னக்கூட்டியே பயிற்சியின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். இது பயிற்சியின் முறை. அதே போல கனவுகள் மூலமாகவும் நம்ம நடந்து கொள்ள முறைகளை நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏத்த மாதிரி சித்தர்களே நம்மள வழிநடத்த வாய்ப்பு இருக்குங்க. அந்த தர்மத்தை பின்பற்றும் போது இவர்கள் நாளைக்கு அந்த முக்தியை நோக்கி பயணம் பண்ணுவார்கள் என்று தெரிந்தால் மட்டும்தான் அந்த கனவுகள் மூலமாக அதற்கான பாதைகளை காமிப்பாங்க. எல்லாத்துக்கும் அது நடக்காது. சில நேரங்களில் அவர்களே அதிகமாக வேண்டுவதனால, அந்த பிம்பத்தை அவர்களுடைய ஆழ்மனதுல பதித்ததுனால எல்லா காட்சியும் அவர்கள் சொல்லுவதா, சித்தர்கள் தான் சொன்னதா சில நேரங்கள் கற்பனை பண்ணி கொண்டு பயணம் செய்பவர்களும் இருக்கிறார். இதே மாதிரி சாமி, சித்தர்கள் நினைச்சா நீங்க ரூபம் மாறலாம்னு சொன்னீங்க, யானையாவும் மாற முடியும், அதே சமயத்துல ஒரு பட்டாம்பூச்சியும் வர முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சித்தருக்கு இப்ப யோகிராம் சுரத்குமார் சுவாமியை கும்பிட்டோம் அப்படின்றப்போ அவர் பட்டாம்பூச்சி நம்ம காட்சி தருவாருன்றாங்க. இப்ப கனகம்பட்டியாரை கும்பிடுறப்போ அவர் வெட்டுக்கிளியா காட்சி தருவாருன்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல சித்தர்கள் தங்களுக்கு உண்டான அடையாளத்தை காட்டிக்குவாங்க. அதாவதுங்க ஐயா, சில நேரங்கள்ல சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆத்மாவை வழி நடத்துவதற்காக பல ரூபங்கள்ல அவர்களை வழி நடத்தி கூட்டிட்டு போவாங்க. உதாரணத்துக்கு நீங்க இருக்கிறீங்க, உங்களை
ஆன்மீக பாதையில அழைச்சிட்டு போக வேண்டிய கடமை நீங்க அதற்கு தயாரான நிலையில இருக்கும்போது உங்களுக்கு அந்தந்த இடத்துல சில திருப்பு முனைகளை அவர்கள் ஏற்படுத்தினா நீங்க இன்னும் ஆன்மீகத்துல உயர்ந்த நிலைக்கு போகணுங்கிற ஒரு சூழல் வரும்போது அவர்கள் பசுமாடா கூட வருவாங்க. நம்ம சாலையில் நடந்து போகும்போது ஒரு பசுவை பார்ப்போம், அந்த பசு உங்களை அது மூலம் ஆன்மீக பாதையை காட்டுவதாக இருக்கலாம். நீங்க கொஞ்ச தூரம் நடந்து போவீங்க, ஒரு வயதான ஒரு முதியோரா உங்க முன்னாடி நடந்து போகலாம். நீங்க அந்த உள்ளுக்குள்ள அந்த மலர் வெளிப்படைய ஆரம்பிச்சிடுச்சுன்னா அவர்கள் பல ரூபங்கள்ல வந்து உங்களை ஒவ்வொரு கட்டமாக செதுக்கி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சூட்சமத்தையும் புரிய வைத்து உங்களை அந்த பிரம்மத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. அதுக்கு அவர்கள் எந்த காட்சினாலும் அவர்களால எடுக்க முடியும். ஆனா அதுக்கு நீங்க தயாரா இருக்கும். எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்புகள் அமையாது. எல்லாத்துக்கும் அமையாது. அவங்க எவ்வளவு தூரம் அந்த நம்பிக்கை வச்சிருக்கவங்க வீட்டுக்கு மட்டும்தான் அது நடக்குது. நான் பாத்திருக்கேன். எனக்கு உங்களுக்கு முன்னாடி என்னோட குருவோட அனுபவத்தை சொல்லும் போது நான் சொல்லியிருந்தேன், என்னோட குருவுக்கு அவர் தர்மத்தை பின்பற்றாரு, அவரு ஒரு கல்விக்கான ஒரு இதா இருக்காரு. அப்போ அதே சித்தர் என்ன பண்றாரு, பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதே சித்தர் என்ன பண்றாரு, ஒரு பக்கம் வந்து ஹடயோகத்தை பத்தி விளக்கங்களை கொடுக்குறாரு, ஞானத்தை கொடுக்குறாரு. அப்போ நாம் அதற்கு தயாராக இருக்கும்போது பல பரிணாமங்களாக எடுத்து எல்லா ஜீவராசி உடம்பையும் எடுக்க முடியும். என்ன ஒரு சித்தரோட ரகசியம் ஒண்ணு சொல்றேன், புரிஞ்சுக்கிடுங்க. சித்தர்கள் உயிரற்ற இருக்கக்கூடிய பிரகிருதியும் அவர்களால் இயக்க முடியும். எனக்கு சரியா புரியல. என்னன்னு சொல்றேன்னா, இப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிர் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இயங்கக்கூடிய பொருளா இருக்கு. இப்ப நீங்க இயங்குறீங்க, நான் இயங்குறேன், எல்லா இருக்கக்கூடிய விலங்குகள் இயங்குது, எல்லாமே உயிர் இருக்கக்கூடிய பொருள். இப்போ கல் இருக்கு, அது வந்து உயிரற்ற ஒரு பொருள், அதுக்குள்ள இயங்கக்கூடிய ஆற்றல் குறைவாக இருக்கு. ஆனால் சித்தர்கள் நினைத்தார்கள் என்றால் அதற்குள் உகிர்ந்து அதை இயங்க வைக்க முடியும். இப்போ ராஜராஜ சோழனுடைய கோவில்களை நாம பெரிய பெரிய கல்கள் தூண்களை நம்ம பார்க்கிறோம். அந்த கல்கள் தூண்கள் வந்து சித்தர்களை வந்து தூக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சித்தர்கள் அதற்குள் இருந்து அவர்கள் வந்து அதனுடைய வெயிட்டின் அளவை, எடையின் அளவை குறைத்து அதை வந்து காமிக்க முடியும். அந்த மாதிரி பெரிய பெரிய கோவில்கள் கட்டுவதற்கும் சித்தர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம கட்ட முடியாது. இப்ப புரியுது. இது ரொம்ப எளிமையான விளக்கமா இருக்கு. நம்ம அங்க தூக்கிட்டு வந்து டிரான்ஸ்போர்டேஷன் அதுன்னு சொல்றோம், நினைச்சா அது எளிமையா இருக்கும், ஈஸியா கொண்டு வர முடியும். ஏன்னா அவர்களுக்கு வந்து கூடு விட்டு கூடு பாயக்கூடிய ஆற்றல் இருக்கு, பல பரிணாமங்களுடைய எடைகளை குறித்து சிறியதாக மாற்றக்கூடிய ஆற்றல் இருக்கு. அவர்கள் பிரகிருதியினால் உயிரற்ற எல்லாம் இருக்கக்கூடிய செயல்களை அவர்கள் இயக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. அதனாலதான் இன்று நீங்க எவ்வளவு பெரிய கிரெயின் இருந்தாலும் கூட நீங்க ராஜராஜ சோழன் கட்டக்கூடிய பெரிய கோவிலோ, தஞ்சை பெரியார் பெரிய கோவிலையோ, இல்லைன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலையோ நாம் இன்று இருக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சே கட்ட முடியாது. அப்ப அந்த காலத்துல 5000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கட்டினாங்க? பல சித்த புருஷர்கள் சேர்ந்து இணைந்து கட்டப்பட்டதுதான் அந்த மாதிரி கோவில்கள். அது எல்லாமே எதற்காக கட்டினார்கள்? நாம் அடுத்த தலைமுறைகள் அந்த பிரம்மத்தை உணர்ந்து கொள்வதற்காகவும் இறை ஆற்றலை உணர்ந்து கொள்வதற்காகவும் இணைந்து கட்டப்பட்டது. சித்தர்கள் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப சில விஷயங்களை கேட்காம இருக்க முடியாது. இதுல பெண் சித்தர்கள் ரொம்ப கம்மியா இருக்காங்களோ? ஒரு அம்மணியம்மாள் மாதிரி, ஒரு பாட்டி சித்தர் மாதிரி பெண் சித்தர்கள் ரொம்ப கம்மியா இருக்காங்களா, இல்ல பெண் சித்தர்கள் இருக்கிறது நமக்கு தெரியலையே? நீங்க இரண்டாவது சொன்னதான் உண்மைங்க ஐயா. ஏன்னா ஔவையார் அம்மாவும் ஒரு சித்தர் தான். அதைத்தான் நான் கேட்க வந்தேன். பட் அவங்க சித்துக்களை கொண்டு வரக்கூடாதுன்றக்காண்டி நான் சொல்லல. அதாவதுங்க ஐயா, இங்க சித்த நிலையை தொட்டது ஆண்களா பெண்களா அப்படிங்கிறது கிடையாது. அந்த சித்த நிலையை தொட்ட பிறகு அவர்களுக்கு சரீரம்ங்கிற ஒரு ஞானமே அவங்களுக்கு இருக்காதுங்க. காரைக்கால் அம்மையார் கூட அந்த வரிசையில வரலாம். நான் வந்து ஒரு அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட குருஜி சரீரத்தை விட்ட பிறகு நான் ஆசிரமத்தை விட்டு பயணம் பண்ண ஆரம்பிச்சேன் இமயமலைக்கு. இமயமலைக்கு பயணம் பண்ண போகும்போது நான் ஒரு ஆசிரமத்துல இருக்கிறேன். எனக்கு அங்க இருக்கக்கூடிய மொழிகள் எதுவுமே தெரியல. நான் எங்க போகிறது என்ன பண்றதுன்னு எதுவுமே தெரியாத நேரத்துல அங்கு இருந்த ஒரு மகாராஜ்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கக்கூடிய குருகளெல்லாம் மகாராஜ்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு மகாராஜ் என்ன பண்ணாருன்னா, உங்க சவுத் இந்தியாவை சேர்ந்த ஒரு அம்மா இருக்காங்க, வந்திருக்காங்க, உங்களை தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களை தேடியா? என்ன தேடி வந்திருக்காங்க. நான் வந்து மொழியும் தெரியாது, எதுவும் தெரியாது, முதல் முறை அங்க போயிருக்கேன், என்ன தேடி ஒரு அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆங்கிலம், எனக்கு கொஞ்சம் ஆங்கிலம் கலந்து சொல்றாரு. எனக்கு அந்த நேரத்துல ஒண்ணுமே புரியல, யாரோ தேடி வந்திருக்காங்கிற மாதிரி சொல்றாங்கன்னு மட்டும் புரியுது. என்ன அழைச்சு அந்த அம்மா கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அந்த அம்மா என்கிட்ட கொஞ்ச நேரத்துல தமிழ் பேச ஆரம்பிச்சாங்க. தமிழ்ல பேசிட்டு இருக்கும்போது, எப்போ வந்தீங்க, எங்க இருக்கீங்க, நல்ல எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு, ஏன் இங்கே இருக்கிறீங்க, வாங்க எல்லாம் வெளியெல்லாம் சுத்தி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன அழைச்சிட்டு பயணம் பண்ணாங்க. பயணம் பண்ணும்போது நாங்க வந்து என்ன வந்து ஒரு நாள் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகணும்னாலே குறைந்தது 20 கிலோமீட்டர் நடந்து போகணும். மலை அதே மாதிரி ஒரு ஆறு கடந்து போகணும். அது வந்து வசிஷ்டர் வாழ்ந்த ஒரு குடில் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழைச்சிட்டு போனாங்க. அப்படி நாங்க அழைச்சிட்டு போகும்போது ஒரு காட்டுல நாங்க பயணம் பண்றோம்.
பண்ணிட்டு இருக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச தூரம் நான் என்ன பண்ணுங்க, என்னோட கையை பிடிச்சி அந்த அம்மா இழுத்தாங்க. நான் ஏமா என்ன இழுக்குறீங்கன்னு கேட்டா, காட்டு யானை வரப்போகுது, நீ பின்னாடி போ அப்படின்னாங்க. காட்டு யானை வரப்போத ஒண்ணுமே அப்படி தெரியலையே அப்படின்னு சொன்னேன். என்னை வந்து இழுத்து ஒரு பாறைக்கு பின்னாடி என்னை நிக்க வச்சாங்க. நிக்க வச்சிட்டு இருக்கும்போது அந்த காட்டு யானை தப்ப 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 தப்பன்னு ஒரு 4-5 யானைகள் வேகமா ஓடி வந்துகிட்டே இருந்தது. நான் நின்ன பாறைக்கு முன்னாடி வேகமா ஓடுது. ஓடிட்டு இருக்கும் போது ஒரு யானை வேகமா திரும்பும் போது இந்த அம்மா தன்னோட கையை இப்படி காமிச்சாங்க. அது அப்படியே திரும்பினதை அப்படி நேர வேகமா ஓட ஆரம்பிச்சது. இன்று எனக்கு அந்த இதை வந்து என்னால மறக்கவே முடியாத ஒரு அனுபவம். அந்த அம்மா கூட நான் அதை பயணம் பண்ணும்போது, அவங்க பயணம் பண்ணும்போது நான் அவங்ககிட்ட கேட்டேன், எப்படிமா அந்த யானை உங்க பேச்சை கேட்டுச்சு, அது அப்படியே திரும்பி போயிடுச்சுங்கும் போது, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, வா வாப்பா வாப்பான்னு என்ன அழைச்சிட்டு போனாங்க. அப்படி அழைச்சிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய வசிஷ்டர் வாழ்ந்த அந்த தவம் பண்ண குடிலுக்கு என்ன அழைச்சிட்டு போய் தியானம் பண்ணுவதற்கான ஒரு சில பயிற்சி முறைகள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போதான் எனக்கு தெரிஞ்சது சித்தர்கள், அப்போதான் எனக்கு வந்து புரிந்தது சித்தர்கள் பெண்களாக பல பகுதிகள்ல வளம் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு அப்பந்தாங்கய்யா புரிஞ்சது. அவங்க கூட நிறைய பயணம் பண்ணாங்க. காசிக்கெல்லாம் அவங்க கூட பயணம் பண்ணேன். ஆனா அவங்களுக்கு பார்த்தா அப்படி தெரியாது. எனக்கு தெரியும். அவங்க வந்து என்னன்னா நல்லா முடி, வெள்ளை முடி வச்சுக்கிட்டு வெள்ளை உடை அணிஞ்சிருந்தாங்க. எல்லாமே வெள்ளை உடைய அணிஞ்சிருந்தாங்க. ஆனா அவங்க திடீர்னு வருவாங்க, என்கிட்ட பேசுவாங்க, மாலை வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்க போறாங்கன்னு தெரியாது. எங்க போறேன்னு கேட்டா, நான் அங்க அந்த ஆசிரமம் போறேன், இந்த ஆசிரமம் போறேன், எங்க போறாங்க எங்க வராங்கன்னு தெரியாது. திடீர்னு வருவாங்க. திடீர்னு பார்த்தோன்னா ஒரு கொய்யா பழத்தை எடுத்துட்டு வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அவங்க கூட நான் காசியெல்லாம் பயணம் பண்ணேன். ஏன்னா அவங்க கூட இருக்கும்போது பல ஆன்மீக சூட்சம ரகசியங்களை எனக்கு புரிய வச்சாங்க. நான் அவங்கள ஒரு சித்தரா தான் நான் பாக்குறேன். இப்ப நான் 3 வருடமா அதுக்கப்புறம் அவங்கள நான் பார்க்கல. இப்ப நீங்க சொல்லும் போது பெண்கள்ல சித்தர்கள் இருக்காங்கன்னு சொல்லும் போது எனக்கு அவங்களுடைய நினைப்பு வந்தது. ஏன் அவங்க தன்னை உலகத்துக்கு வெளிக்காட்டிக்கல சாமி? ஏன் அவங்க அப்படியே உங்கள்ட்ட வர்றாங்க, இல்ல தேவைப்படுற இடத்துக்கு மட்டும் போறாங்க, ஏன் தன்னை உலகத்துக்கு காமிச்சுக்கல? இதுதாங்கய்யா நான் ஆரம்பத்துல இருந்து உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். எந்த சித்தர்களும் தன்னை சித்தர்கள் என்று அடையாளம் காட்டி கொள்ள மாட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, தன்னை விசிட்டிங் கார்டுல சித்தர்கள், பிரம்ம ரிஷிகள் இப்படின்னு நிறைய விசிட்டிங் கார்டு அடிச்சு தன்னை சித்தர்கள் சொல்லிட்டு விளம்பரப்படுத்துறாங்க. இவர்கள் யாருமே சித்தர்கள் கிடையாது. நிச்சயமா அவர்களை தேடி போய் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புரியும் சித்தர்கள் சொல்லி அது முன்னாடி வரைக்கும். அதே மாதிரி சித்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் பெரிய ஆசிரமத்தை நடத்த மாட்டாங்க. ஏன்னா ஆசிரமத்தை நடத்தக்கூடியவர்கள் குருவா இருப்பாங்க, ஞானியா இருப்பாங்க, ரிஷியா இருப்பாங்க. ஆனா சித்தர்கள் வந்து நதி நீர் எப்படி கங்கை நீர் ஓடிக்கொண்டே இருக்குதோ அதே மாதிரி அவங்க ஓடிக்கொண்டே ஒவ்வொரு இடத்துக்கும் ஞானத்தை பாதையை காமித்து கொண்டு இருக்கக்கூடிய பணிகளை தான் செய்வாங்க தவிர ஒரே இடத்துல அணை மாதிரி ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அவர்கள் அணை மாதிரி அந்த தண்ணியை வந்து கங்கையை வந்து நம்ம வந்து அடைச்சி வச்சு எவ்வளவு நேரம் நிறுத்தி வைக்க முடியும்? அதே மாதிரி சித்த புருஷர்களை நிறுத்த முடியாது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சித்தர்கள் சொல்லி விளம்பரம் பண்ணி சித்தர் பீடம், அந்த பீடம், இந்த பீடம் சொல்லிட்டு இவர்களே அவர்களுக்கு போடப்பட்டு நான் அந்த சித்தர் தலையெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, சிக்கு உருவாகின மாதிரி தலையை உருவாக்கிக்கிறாங்க, காவி உடை அணிஞ்சுக்கிறாங்க, நிறைய ருத்ராட்ச மாலையை போட்டுறாங்க. நான் அந்த சித்தர், நான் எனக்கு அந்த சித்தர் தெரியும், இந்த சித்தர் தெரியும், நான் அதை பண்ணியிருக்கேன், இதை. இவங்க யாருமே சித்தர்கள் கிடையாது. தமிழ்நாட்டுல இப்படி ஒரு டிவி நிகழ்ச்சியிலையோ இல்லைன்னா உங்க முன்னாடி நான் சித்தர்னு ஒருத்தர் சொல்றாங்களா, அவங்க சித்தர்கள் தன்னை சித்தர்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க சூரியனை கொண்டு போயிட்டு வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சீங்கன்னா அடைப்படுமா? முடியாது. அப்படிப்பட்டவர்களை கொண்டு போயிட்டு நீங்க ஒரு சின்ன விசிட்டிங் கார்டுல அடைக்கிறதோ ஒரு போர்டு போட்டு வச்சு, இப்போ பாத்தீங்கன்னா சென்னையிலே நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இவர்களே தன்னை வந்து ஒரு புகைப்படத்தை வந்து போட்டோ ஷூட்ல அழகான படத்தை எடுத்துக்கிறாங்க, விளம்பரப்படுத்துறாங்க, சித்தர்கள் சொல்றாங்க. இவர்களுக்கு ஞானத்தை அந்த அந்த குண்டலினி பயிற்சியை பத்தி ஒரு துளி கூட அவர்களுக்கு தெரியாது. இவர்கள் படித்த புத்தகத்துல இருக்கக்கூடிய 4 சரளமா பேசுவாங்க ஐயா, எல்லா சக்கரங்களை பத்தி அடிச்சு விடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இவர்கள் உணர்ந்திருக்காங்களான்னு கேட்டா தெரியாது. என்னோட சக்தியை நான் உங்களுக்கு அனுப்பி உங்க தலையெழுத்த மாத்திருவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், எனக்கு அந்த சித்த தெரியும், இந்த சித்த தெரியும், அந்த மூலிகை தெரியும், அந்த ரசவாதம் தெரியும், இந்த ஒன்றுமே இவங்களுக்கு தெரியாது. ரசவாதம் தெரிஞ்சவர்கள் இப்ப ரொம்ப கம்மி, தெரிஞ்சவர்கள் வெளியே சொல்றது கிடையாது. ரசவாதம் தெரிந்த சித்தர்கள் வெளிப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா ரசவாதம்ங்கிறது எதற்காக, காயகல்பங்கள் எதற்காக, இந்த உடல் காலகாலமாக இருந்து அந்த பிரம்மத்தை பயணம் செய்வதற்காக உருவாக்கப்பட்டது. இவர்கள் விளம்பரம் செய்யறதுக்காக கிடையாதுங்க ஐயா. அது யாருக்கு தேவையோ அவர்களுக்கு தான் அது வரும். அவர்கள் விளம்பரப்படுத்த மாட்டாங்க. நான் சொல்றது உங்களுக்கு ஏன்னா நான் வந்து இவர்களை விமர்சனம் செய்வதாக நினைக்காதீங்க. இவர்கள் அந்த நிலையை அடைந்து விட்டதாக இவர்களே இவர்களுக்கு ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கிக்கிறாங்க. அறியாமல் செய்யறாங்கன்னு சொல்லிக்குவோமா? அறியாமல். இப்ப நீங்க அவங்ககிட்ட கேட்கும் போது அவங்க வந்து தன்னை ஒரு சித்தர்களாகவே பிம்பமாக மாற்றிக்கொண்டு அவர்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க. நாம அவர்களை வந்து அவங்களோட அந்த ஞானத்தை அவங்களுக்கே புரிய வைக்க முடியாது. ஏன்னா அந்த நிலையை அடையும் போது உங்களால பேசவே முடியாதுங்க ஐயா. அவங்க தன்னை சித்தர்னு சொல்லணும்னு கூட அவங்க நினைக்க மாட்டாங்க. உங்க சர்டிபிகேட்டே அவங்களுக்கு தேவையில்லை. நீங்க ஒரு அடையாளம் வச்சிருக்கீங்களா, இதெல்லாம் இருந்தாதான் சித்தர்கள், அந்த அடையாளமே அவங்களுக்கு தேவை கிடையாது. அவர்கள் கடல் மாதிரி அவங்க. நானும் அதுவே பார்த்திருக்கீங்க.
தாடி வச்சிருக்கணும் அப்படிலாம் இல்ல. நார்மல் ஹியூமன் லைஃப்ல அப்படியே அழகா டிராவல் பண்ணிட்டு போறோம். உங்களோட சர்டிபிகேட்டே வாங்க மாட்டாங்க ஐயா. அவங்க போர்டு வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த போர்டு வைத்துக் கொண்டு சித்தர்கள்னு சொல்லிட்டு போர்டு வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் சித்தர்கள் கிடையாது. சித்தர்கள் என்பவர்கள் ஞானிகள், அவதார புருஷர்கள். அவர்களுடைய பயணம் என்பது வேற. அவங்க ராஜபாட்டையில் இருக்கிறவங்க. மக்களால் கொண்டாடப்படுவார்கள். மக்களால் கொண்டாடப்படாமலும் பயணம் செய்து கொள்ளவர்கள் இருக்கிறாங்க. இல்ல ஒருவேளை கண்டுபிடிச்சா மக்களால் கொண்டாடப்படுவார்கள். தனி அடையாளப்படுத்திக்க மாட்டாங்க. அதனால சித்தர்களை தேடக்கூடியவர்கள் தயவு செய்து ஏதாவது சித்தர்கள் போர்டு போட்டிருக்க இடத்துக்கு போகாதீர்கள். நீங்கள் தயாராகுங்கள், சித்தர்கள் உங்களை தேடி வந்துருவாங்க. தொடர்ச்சியா ஒரு கேள்வி, மனிதர்கள் தான் நாங்க, எங்களால சித்த நிலை அடைய முடியுமா? கண்டிப்பா முடியும். சித்தர்களும் மனிதர்கள் தானே. நீங்கள் தயாராக உங்களால முடியும். அதுக்காக தானே சித்தர்கள். இப்போ நிறைய ஆசிரமங்கள் அமைத்து குருமார்கள் இருக்கிறத நீங்க கவனிப்பீங்க. ஆனால் எந்த சித்தர்களும் ஆசிரமம் அமைக்க மாட்டாங்க. நீங்க சித்தர்கள் ஆசிரமம் அமைத்ததற்கான எந்த வரலாறுகளும் கிடையாது. சித்தர்கள் அந்த நிலையை அடைந்த பிறகு நம்மளே போல சாதாரண மனிதர்களையும் அந்த நிலைக்கு அழைச்சிட்டு போவதற்காக அவர்கள் பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நாம் தயாராயிட்டோம்னா அதற்காக அந்த வழியை அவங்க நமக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு வருவாங்க. உங்களுக்கு கத்துக் கொடுக்க வருவாங்க. நீங்க தயாராகுங்க. உங்களுக்கு தேடி உங்க கதவை அவங்க தட்டுவாரு, சித்தர்கள் தட்டுவாங்க. நீங்க 15,000 ரூபாய் கொடுத்து குண்டலினி வெளிப்படை வைக்கக்கூடிய வகுப்புல அவங்களாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. உங்ககிட்ட பணத்துக்காக அவங்க வரமாட்டாங்க. அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு எதுக்கு தேவை? உங்களோட பணமும் தேவையில்லை, உங்களோட மரியாதையும் தேவையில்லை, உங்களோட ஒரு விஷயமும் அவங்களுக்கு தேவையே இல்லை. அப்போ உங்களாலையும் சித்தராக முடியும். நீங்கள் தயாராக இருந்தால் கண்டிப்பாக சித்தர்கள் அந்த பாதையை காமித்து கொடுப்பதற்கு உங்க கதவை தட்டுவாங்க. அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க. அருமை சாமி, நிறைய விஷயங்கள் பேசுங்க சாமி. சித்தர்களை பத்தி நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்க. நமோ நாராயணா. இந்த சித்தர்களை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த இன்ஃபினிட்டி சேனல் ஐயா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் அது கடல் போல இருக்கு. மீண்டும் நம்ம அந்த ஒரு பதிவுல இன்னும் நான் அதை இன்னும் தொடவே இல்லையோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. இல்ல நம்ம உறவுகள், நான் கேட்ட கேள்வி கம்மியா இருக்கும். பார்க்கும் உறவுகள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான உறவுகள் பார்ப்பாங்க. கண்டிப்பா அவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் கேட்டாங்க. கண்டிப்பா கேட்கும் போது ஒரு விளக்கமான ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து சித்தருடைய ரகசியம்ங்கிற பதிவை இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து இன்னும் அதுல இருக்கக்கூடிய குண்டலினிய மனிதர்களுக்கு இன்னும் புரிய வைக்க, எளிமையாக புரிய வைக்கிறதுக்கும் கூட வீட்டு பாயக்கூடிய இன்னும் நிறைய அஷ்டமா சித்துகளை பத்தி ஒரு இன்னும் நல்ல புரிதல்களும் வருங்காலத்தில் நம்ம கண்டிப்பா செய்வோம். நிச்சயமா சாமி. நெஞ்சான நன்றிகள் சாமி. சுகமே. நமோ நாராயணா. நமோ நாராயணா.